நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியமான ப்ராடக்ட் டேஷ் கேமராஸ். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் கார் ஓட்டுறாங்க, நம்மளும் வந்து ஓட்டுறோம். நம்மளோட காரை வந்து வேற ஒருத்தவங்க வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளும் வேற ஒரு காரை வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல யாரு தப்பு பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ ப்ரூஃபா பாத்தீங்க அப்படின்னா இந்த டேஷ் கேமரால இருந்து வர ஃபுட்டேஜ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம நிறைய விதமான ஃப்ராட்ஸ் வந்து நடக்குது. ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா கார் முன்னாடி வேணும்னே விழுந்து நீங்க வந்து என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்க வந்து காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதெல்லாம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அவாய்ட் பண்றதுக்கும் நம்மளோட சேஃப்டி வந்து என்ஷூர் பண்றதுக்கும் காரோட சேஃப்டி வந்து என்ஷூர் பண்றதுக்கும் அதில் யாரும் வந்து டேமேஜ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பப்ளிக்ல நடக்கிற பிரச்சனைகளை வந்து நிறைய டேஷ் கேம் வந்து போட்டு கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு எல்லாமே டேஷ் கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸி பிராண்ட்ல இருந்து ஈஸி டிரைவ்னு ஒரு 4K டேஷ் கேமரா. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க. ஈஸி டிரைவ்னு போட்டிருக்கு. 4K டேஷ் கேமரா, பில்ட்-இன் வைஃபை அண்ட் ஜிபிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. சைடில் வந்து அப்படின்னா 4K அல்ட்ரா ஹெச்டி ரெசல்யூஷன், 3 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, ADAS எனபிள்டு, 24/7 ப்ரொடக்ஷன் பார்க்கிங் மோடு, சோனி ஸ்டார்விஸ் சென்சார். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டர் சூப்பர் கெப்பாசிட்டர், பில்ட்-இன் வைஃபை அண்ட் ஜிபிஎஸ், 170 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் வியூ, எக்ஸப்ஷனல் நைட் விஷன், f2.0 அப்பச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அவங்களோட பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. டேஷ் கேமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். கேமரா 5 MP சென்சார், சோனி ஸ்டார்விஸ் IMX335, ஃப்ரண்ட் 4K ரெசல்யூஷன், 3 இன்ச் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி இருக்கு. வைஃபை பொறுத்த வரைக்கும் 2.4 GHz வந்து சப்போர்ட் பண்ணுது. ஜிபிஎஸ் வந்து பில்ட்-இன்னா இருக்குது. ADAS வந்து சப்போர்ட் இருக்குது. டைம் சிங்க் சப்போர்ட் இருக்கு. லூப் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. மைக் பில்ட்-இன் மைக் இருக்குது. மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 16GB to 256GB வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த டேஷ் கேமுக்கு மொபைல் ஆப்போட சப்போர்ட் இருக்குது. ஈஸி டிரைவ் அந்த ஆப் நேம் iOS-க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டேஷ் கேம். பார்க்குறதுக்கு ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா மாதிரி இருக்குல்ல. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ காரில் வந்து நம்ம வந்து பவர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் கேபிள், நல்ல லென்த்தியான பவர் கேபிள் இருக்குது. ஒரு சக்ஷன் மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க நம்மளோட விண்ட் ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக. ஸோ யூசர் மேனுவலும் இருக்குது, வேணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட டேஷ் கேம். ரொம்பவே குட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா மாதிரி இருக்குது. இதில் ஜீப்ரா லைன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸி டிரைவ்னு போட்டிருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில், இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்குது. இதை தான் யூஸ் பண்ணி நம்ம மவுண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB போட்டிருக்குது. ரியல்லே நீங்கள் வந்து கேமரா வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான இன்புட் போட்டு. ஸோ பாட்டம் வந்தோம் அப்படின்னா 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக அந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் CHன்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பவர் பட்டன், சேனல் பட்டன், ஆடியோ ரெக்கார்டிங், எமர்ஜென்சி ரெக்கார்டிங், வீடியோ டைரக்டரி, கேமரா செட்டிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா சேனல் 2 இன்புட்டு. ஸோ இதை தான் நான் சொன்னேன்ல, ரியலில் நீங்கள் கேமரா செட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இன்புட் கொடுத்துக்கணும். இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் நேவிகேட் பண்ணிக்க முடியும். ரியர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்லையும். டேஷ் கேமோட இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்கலாம். வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு இதில் நல்லா இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஒய்ஃபை பட்டனு, இப்போ வந்து மைக் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டு, அதுக்கப்புறம் டைம் ரெக்கார்டிங் எல்லாமே காமிக்குது. கீழே 4 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணுறதுக்கான பட்டனு. நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ வாய்ஸுமே வந்து சொல்லுது ஆடியோ ரெக்கார்டிங் இஸ் ஆன் அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ரெக்கார்டிங்கான ஒரு பட்டனு. சின்னதாக ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு வந்து எமர்ஜென்சியாக ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எமர்ஜென்சி ரெக்கார்ட் ஆகும். இந்த பட்டன் வந்து ப்ரிவியூ பட்டனு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸாக ரெக்கார்ட் ஆன எல்லா ஃபுட்டேஜும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ லேக் எதுவுமே இல்லை, இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ நார்மல் வீடியோஸ் அப்படின்னா நார்மலாக வந்து ரெகுலராக ரெக்கார்ட் ஆகிற வீடியோஸ். ஸோ அதில் போய்ட்டு நம்ம வந்து ப்ளே பேக்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ்லி ரெக்கார்ட் வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ பேக் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம டெலிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். எமர்ஜென்சி வீடியோஸும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்க்கிங் சர்வேலன்ஸ், அதுவும் வந்து நீங்கள் எனபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஃபுட்டேஜும் இங்கே வரும். ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா மெனு பட்டனு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில செட்டிங்ஸ்லாம் காமிக்குது. வீடியோ செட்டிங்ஸை நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எமர்ஜென்சி வீடியோ வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமான்னு பார்த்துக்கலாம். பார்க்கிங் சர்வேலன்ஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 மினிட்ஸு. ஒவ்வொரு லூப்பும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸாக வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வீடியோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லோ கம்ப்ரெஷன் ரேஷியோ, ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ, H264, 265 அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் நேவிகேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒய்ஃபை, பவர் ஆன் ஒய்ஃபை செட்டிங்ஸு, ஸ்பீடு கேம் அலர்ட்டு, ADAS ஃபீச்சர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, ஸ்பீடு லிமிட் அலர்ட்டு, ஸ்க்ரீன் ஆஃப் டைம் ஆல்வேஸில் வந்து எனபிள் பண்ணிக்கலாம்.
ஸ்பீக்கரோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லுதில்ல அதோட வால்யூம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சிஸ்டம் டைம் இருக்குது, டேட் ஃபார்மேட், ஸ்பீடு யூனிட்டு, சிஸ்டம் லாங்குவேஜ், ஸோ இதெல்லாமே இருக்குது. மொபைல் ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி டிரைவ் கேம். இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது, iOS இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து கனெக்டரில் இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரிவியூ வந்து காமிக்குது. பேசிக்காக அதை ஒய்ஃபை வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒய்ஃபையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட நேம் வந்து லிஸ்ட் ஆகும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 to 9 வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஈஸி டிரைவ் 6298 போட்டிருக்குல்ல. ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைவ் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமிக்கும். ஸோ நான் இப்போ வந்து காமிக்கிறேன் வேறு, உங்களுக்கே தெரியும். ஸோ கேமரா இங்கே இருக்குது, என் மூஞ்சி வந்து காமிக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு இருக்கேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் இருக்கேன். அதே மாதிரி ஃபோட்டோ நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபோட்டோ டேக்கன் அப்படின்னு சொல்லுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேபேக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. ப்ளேபேக் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிவிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் காமிக்கும். வீடியோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸாக ரெக்கார்ட் ஆன எல்லா ஃபுட்டேஜுமே இங்கே வந்து இருக்குது. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லோக்கல் கேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிடுது வித் டைம் ஸ்டாம்ப், என்ன டயத்துக்கு ரெக்கார்ட் பண்ணோம், என்ன டேட்டு, ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடில் வந்து போனோம், அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே காமிக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே காமிச்ச எல்லா செட்டிங்ஸுமே இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப், லோகோ ஸ்டாம்பு, லூப் ரெக்கார்டிங்கு, வீடியோட ரெசல்யூஷன் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ஜி சென்சார் சப்போர்ட் இருக்குது, ஆஃப், லோ, மிட், ஹை அப்படின்னு. ஸோ ஹையில் வச்சோம் அப்படின்னா ஏதாச்சும் ஆக்சிலரேஷன் ஹையாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு இம்பாக்டை வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னா ஸோ இமீடியட்டாக வந்து எமர்ஜென்சி வந்து ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகும். H.265 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ரெசல்யூஷன் வந்து எனபிள் ஆகுது. 264 நம்ம ஒன்லி ஃபுல் ஹெச்டியில் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். டைம் லேப்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸ்பீட் கேம் அலர்ட், அட்ஜஸ்ட் டைம், ஃபார்மேட் SD கார்டு, ஃபர்ம்வேர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கேமோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே பார்த்தோம். உள்ள என்ன செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியும், அதே மாதிரி மொபைல் ஆப்பில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் லைவாக வந்து ப்ரிவியூ பண்ணிக்க முடியும். ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் ஃபுட்டேஜ் வந்து பார்க்க போகிறோம். என்கிட்ட இப்போ கார் இல்லை, கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா காரில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணியும் வீடியோ வந்து காமிக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜ் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபுட்டேஜ் டேஷ் கேமில் ரெக்கார்ட் ஆன 4K ஃபுட்டேஜ் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ப்ராப்பராக வந்து எக்ஸ்போஸ் பண்ணதான்னு பாருங்கள். ஸோ ஒரு கார் வந்து உங்களை இடிச்சிட்டு போகுது அப்படின்னா அதோட நம்பர் பிளேட் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியணும். 4Kல இருக்கனால நம்மளால் ஜூம் பண்ணி இந்த ப்ராப்பராக நம்பர் பிளேட்டை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ ஃபுல் ஹெச்டி அதோட கம்மியான ரெசல்யூஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிக்சலேட் ஆகும். அதனால நம்மளால் டீட்டெயில் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ண முடியாது. ஸோ 4K டேஷ் கேம் வாங்குறது ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த ஈஸி டிரைவ் 4K டேஷ் கேமோட ஓவரால் வியூ பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் அன்பாக்சிங், உள்ள என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் மொபைல் கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபுட்டேஜ் ஒரு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நான் இங்கே வந்து லைட்டெல்லாம் போட்டு எடுத்திருக்கேன், அதனால நல்லா இருக்குது. ஸோ வெளியில் அவுட்டோரில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கார் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. யாராச்சும் வந்து கார் வந்து கடன் வாங்கி அதுக்குள்ளே செட்டப் பண்ணி அந்த வியூலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒரு சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் நம்ம அதில் செக் பண்ணி பார்க்கலாம். கரண்டாக இந்த டேஷ் கேம் 2 மாடலில் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஈஸி டிரைவ் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஈஸி டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் வரும். ஸோ ஈஸி டிரைவ் ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரியர் கேமராவும் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுக்கான போர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைக்ரோ USB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பெரிய லென்த் கேபிளாக இருக்கும். நம்ம வந்து ரியர் விண்ட் ஷீல்டில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ சேம் டைமில் வந்து 2 ஃபுட்டேஜ் நம்மளால மாற்றி பார்த்துக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவில் ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. மெனு நேவிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பட்டன்ஸ்லாம் நல்லா கிளிக்கபிளாக இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல் ஹெச்டி LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. கிளாரிட்டியாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஹீட்டிங் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ காருக்குள்ளே ஏசி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஹீட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸி டிரைவ். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,999, அதாவது 7,000 வருது. ஸோ ஈஸி டிரைவ் ப்ளஸ் அதாவது ரியர் கேமரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட காஸ்ட் 9,500 வரும். ஸோ இது ரெண்டோட பை லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். பாய்.